கைஸ் படம் முடிஞ்சு இப்பதான் டிராகன் படம் முடிஞ்சு இப்பதான் பார்த்தோம். இந்த படத்துல விஜய் சுத்துவும் நம்ம அர்ஷத் கானும் ரெண்டு பேர் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுவும் அர்ஷத் கானுக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல வர்ற ஓப்பனிங் சீன் எல்லாம் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் கத்துனாங்க. தேட்டரே ரொம்ப கலகலன்னு நல்ல காமெடிக்கு நிறைய காமெடிக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதே சமயம் எமோஷனல் சீனுக்கு நான் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தர்லாம் தெம்ம அழுதுட்டு இருக்காரு. அந்த அப்பாவும் பையனும் பேசிக்கிற சீன் ரொம்ப எமோஷனலா எடுத்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு கலெக்ட் ஆகிற இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு நம்ம இந்த டிராகனை சொல்லலாம். வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே காமெடியை பார்த்து ஒரு காமெடிக்கு நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு என்ன சொல்றோம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான படம். இந்த படம் வந்து இந்த சமுதாயத்துக்கு இப்போ கரண்டா நடக்கக்கூடிய ஒரு சில பாலிடிக்ஸா பத்தி பேசியிருக்காங்க. எஜுகேஷன்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அப்புறம் எஜுகேஷன்ல வந்து எப்படி ஃப்ராட் தனம் பண்ணி ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் படிப்பு தான் ஒருத்தன் வாழ்க்கைக்கு முக்கியம், ஒருத்தனுடைய வாழ்க்கையில டிகிரி எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல ரொம்ப அருமையா காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இந்த மாதிரி ஒருத்தன் படிக்கும் போதே ஒழுங்கா படிக்கல, அரியர் வச்சு அவன் வந்து அரியரோட காலேஜ் விட்டு வெளியே போனான்னா அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவன் எதிர்கொள்ற லைஃபை நோக்கி எதிர்கொள்ற விஷயங்களை வந்து வீட்டிலேயே சும்மா இருக்கான். அதுக்கப்புறம் எந்த வேலைக்கு போனாலும் அவனுக்கு வந்து டிகிரி இருக்கான்னு கேட்டு இந்த சமுதாயமே வந்து ஒரு டிகிரியை தான் அந்த வாழ்க்கையில முக்கியமா பாக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அவன் வந்து வேலைக்கு காலேஜ் வந்து திருப்பி வந்து படிக்கிறான். அதுதான் அந்த படத்தோட ஒரு என்ட்ரினே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு 4 டைரக்டர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மிஸ்கின் சார், KS ரவிக்குமார் சார், அப்புறம் அஜீவியம் சார், அப்புறம் பிரதீப் ரங்கன் ஒரு டைரக்டர் தான். அவர் தான் லவ்டடியா இருந்தாரு. கடைசியில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படத்துல வந்து 3 ஹீரோயினியா வராங்க. 3 ஹீரோயினில கடைசியா வர ஹீரோயினி வந்து லவ் டுடே ஹீரோயினி. நான் இங்கேயே ரிவீல் பண்ணிடுறேன். அது வந்து நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கும். அதே சமயம் கடைசியில அந்த ஒரு சீன் வராங்க, அதுக்கே வந்து தேட்டர் எல்லாமே சேர்ந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி அமகலப்படுத்திட்டாங்க இந்த படத்துல. ஃபுல்லா நம்ம அனுபமா மேம் வராங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காலேஜ்ல வந்து அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி, திருப்பி அவங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஸரா வராங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி திருப்பி ஸ்டூடெண்டா மாறும்போது இவங்க வந்து அவங்க அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு இந்த மாதிரி சேம் ஹெல்ப் பண்றாங்க. அது வந்து அங்கங்க நடக்கிற சின்ன காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இவரோட நடிப்புக்கு என்ன சொல்றது, இவர் இந்த ட்ராக்லயே போனாரு அப்படின்னா தனுஷுக்கு ஈக்குவலா நிற்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவருக்கு வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் தான் இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. மற்றவங்கள அங்கங்க கேமியோ பண்ணியிருக்காங்க. அவங்க நடிப்பை தாண்டி பிரதீப் ரங்கநாதனுடைய சாரோட அந்த நடிப்பு தான் இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி மிஸ்கின் சார் ஒரு வில்லனா காமிச்சு கடைசியில ஒரு நல்ல ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போது வில்லனா காமிச்சு அப்புறம் போகும்போது நல்ல ப்ரொஃபஸரா காமிச்சிருப்பாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிராகன்ல வந்து லியோன் ஜான்சன் சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எல்கேஜி படத்துலையும் அப்புறம் வந்து ஹோமி கடவுளையும் இவர் வந்து மியூசிக் டைரக்டரா இருக்காரு. சேம் அதே நம்ம டிராகன்லையும் இந்த படத்துல வந்து மியூசிக் போட்டிருக்காரு. கேமரா சினிமோட்டோகிராஃபர் வந்து நிகேத் பூமி ரெட்டி, அவர் வந்து ஒரு தெலுங்கு சினிமோட்டோகிராஃபரு. நம்ம சூரியரை போட்டுலையும் அவர் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த டிராகனுக்கும் சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. அதே சமயம் ஓமை கடவுளைக்கும் அவரே தான் சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. ஒரு சினிமோட்டோகிராஃபி என்ன சொல்றது, இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு காமெடி, ஒரு எமோஷனல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாம அங்கங்க நல்ல கேமரா ஆங்கிள்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒரு காமெடிக்கும் பிஜிஎம்மும் மியூசிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளே பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு சீனுக்கும் ஒரு பிஜிஎம் போடுற அந்த விதம் வந்து ரொம்ப இந்த காமெடிக்கு வந்து ரொம்ப அதிகமா தூக்கி கொடுத்துருந்துச்சு. அதனால அந்த ஒரு காமெடிக்கும் நல்ல ஹைலைட்டா இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஸோ காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு 40 கோடி பட்ஜெட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து 40 கோடி பட்ஜெட்டுக்குள்ள எடுத்திருந்தாலும் ரொம்ப சூப்பரா அழகா ஒரு நல்ல கருத்தோட எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா அளவுக்கு ஒரு எல்லா மொழிகளையும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 100, 200, ஒரு 500 கோடி கிட்டே நல்ல வசூல் அடிக்கும் என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன்.